5 தாத்துக்களை சொல்லுங்க பார்க்கலாம். கிரியாபதங்களை சொல்லுங்க பார்க்கலாம். பஷ்ய, பஷ்ய 1. வெரி குட். குரு, குரு, கரோதி, குரு. எங்க இருக்கு இது இதானிம். ஓகே, கரோதி. கரோதி, ஆமா, கரோதி 2. தாவதிக்கு இது மூலம் தெரியல. தாவதிங்கிறதும் வரப்பு தானே? ஆமா, வெர்பு தான். தாவதி, வெரி குட். 3 ஆயிடுது. சரதி 4. பூ, பவந்தி. பவந்தி 5. வெரி குட். 5 தாத்துக்களையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒண்ணு நிறைய தாத்துக்கள் இருக்கு. பரவாயில்ல, வெரி குட். நல்லா சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் 100 அவுட் ஆஃப் 100. தேங்க்யூ. சரி, அடுத்த கேள்வி மைதிலி அம்மாவுக்கு. மைதிலி அம்மா ரெடியா? எஸ் மகோதயா. சொல்றீங்களா? சரி, இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு 5 அவ்யயங்களை சொன்னா போதுமா? 5 அவ்யயங்கள். ஓ, அவ்யயம். இருக்கு. ஃபர்ஸ்ட் பரம் சொல்லலாம். பரம் செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. ஆமாப்பா, செகண்ட் பேராகிராஃப்ல அவ்யயம் இருக்கு. அப்படி சொல்றீங்க? 5 அவ்யயங்கள் இருக்கு செகண்ட் பேராகிராஃப்லயே. ஓகே ஓகே ஓகே. இதி இதி. வெரி குட். ஒரு அவ்யயம் கண்டுபிடிச்சாச்சு. இதி கரெக்ட். அடுத்தது அபி. அபி அபி இரண்டாவது அவ்யயம் கண்டுபிடிச்சாச்சு. 2. இவ இவ. இவ மூணாவது அவ்யயம் கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட். 3 ஆயிடுத்து. ஒரு நிமிஷம். பரம் என்ன? பரம் பரம்ன்றது அவ்யயம் தான். சரியா? பரம்னா அர்த்தம் என்னன்னா ஆனால், இருந்த போதும், ஆனால், இதெல்லாம் அதனுடைய அவ்யயம். அது ஓகே. 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அது கூட அந்த அந்த தேனோஹோ இவ அந்த லைன்லயே இருக்கு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்களா? இல்ல நீங்க ஷேர் பண்றது தானா? இல்லையே, நான் தான் எல்லாருக்கும் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். குரூப்ல 20 தடவை அனுப்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஏனோ எந்த நிறைய பிடிஎஃப் மகோதயா, அதுல எதுன்னு பார்ப்பேன். தேனோஹோ இவ தஸ்ய தஸ்ய இல்லையே. இது தஸ்ய வந்து இதுவா? இல்லையே, அதாவது இல்ல அதான். ஓகே ஓகே. அதே லைன் ஓகே. எனக்கு ஆனா என்னன்னு தெரியல. அதான் ஓகே. நல்ல கிட்ட போயிட்டு பாருங்க. கிட்ட பாருங்க, டக்குன்னு தெரிஞ்சிடும். சஹாக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு பாருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்க. 5 அவ்யயம் சொல்லியாச்சு. ந, புரா, இவ, அபி, அதுக்கப்புறம் வந்து பரம். 5 அவ்யயம் சொல்லியாச்சு. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா பத்லாஸ். தேங்க் யூ அண்ணா. சாரி, அவ்யயம் மீனிங் என்ன? அவ்யயம்னா என்னதுன்னா அது வந்து அர்த்தத்தை கொடுக்கும்மா. சரியா? சரிங்க. உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும், மீனிங்க கொடுக்குமா. அது மீனிங்ஃபுல் தான். புரியுறதா? சரிங்க. ஆனா அது ஒரு சப்தமோ ஒரு தாத்துவோ கிடையாது. புரியுறதா? சரிங்க. அதெல்லாம் வந்து உபசர்க்கங்கள்னு பேர். என்னது? உபசர்க்கங்கள். ஆமா, சரிங்க. இது வந்து ப்ரீஃபிக்ஸ். ஆமா, ப்ரீஃபிக்ஸ். இதுல இந்த அவ்யயங்களை வந்து ஒரு பேர்ல என்ன சொல்லுவா அப்படின்னா இப்ப இது பேரு இன்டிக்ளேனபிள் அப்படின்னு சொல்லுவான். சரியா? ஓகேண்ணா, நன்றிண்ணா. வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப அடுத்த கேள்வி யாரை கேட்கலாம்? யார் ரெடியா இருக்கீங்க? சாமி என்ன கேளுங்க. கேட்கலாமா? கேளுங்க. லட்சுமி அம்மா கேளுங்க. லட்சுமி அம்மாவுக்கான கேள்வி. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு திருத்தியா விபக்தி, ஒரு த்விதியா விபக்தி, ஒரு சஷ்டி விபக்தி, இந்த வார்த்தைகளை கரெக்டா எடுத்து சொன்னா போதும். அஸ்வம் விபக்தி. அஸ்வம்
அஸ்வம் த்விதியா விபக்தி, வெரி குட். தஸ்ய ஷஷ்டி. தஸ்ய சஷ்டி விபக்தி, கரெக்ட். அப்புறம் வேற என்ன கேட்டேன்? திருத்தியா. திருத்தியாக்கு வேகேன வேகேன. வெரி குட். காரணேன. வேகேன அது வந்து திருத்தியா விபக்தி, வெரி குட். 100 out of 100, வெரி குட், நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, அடுத்து வேற யாரு கேட்கலாம்? என்ன கேளுங்க சுவாமி. சரி, இந்த லெசன்ல இருக்கக்கூடிய யார் இப்ப கேட்கலாம் சொன்னது? ரேவதி. ரேவதி அம்மாவா? ஆமாம் சுவாமி. சரி, ரேவதி அம்மா, உங்களுக்கான கேள்வி, இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு 3 கொஸ்டின் டேக் நீங்க சொன்னா போதும். கொஸ்டின் டேக், பிரஷ்ன நிர்மாண வாச்சகம். கம் கிம் பஷ்யசி அயம் சஹ ஐ சஹ குத்ர திஷ்டதி. அது மாதிரி நான் வந்து சென்டென்ஸா சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு அந்த கொஸ்டின் டேக் வேர்டு தான் எனக்கு வேணும். கம் கிம் பஷ்யசி. அது ஃபுல்லா சொன்னா நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அதுல எது கொஸ்டின் டேக் அதை மட்டும் சொல்லுங்க. பஷ்யசி கிம் கிம் கிம். வெரி குட். கிம் கிம் ஒரு கொஸ்டின் டேக் சொல்லிட்டீங்க, 1. அப்புறமா புத்திர. புத்திர 2 சொல்லியாச்சு. கதம். கதம் 3, வெரி குட், நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட், நல்லா சொன்னீங்கம்மா. சரி, வெரி குட். அடுத்த கேள்வி யாரை கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? கல்யாணி அம்மா. கல்யாணி அம்மா கேள்வி, அகாராந்த புல்லிங்க சப்தங்கள் 3 சப்தங்கள். அகாராந்த கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல போங்களேன், ப்ளீஸ். மியூட்ல போங்க. தேனுக்கு தேனும் அது ஆடியும். அப்புறம் அஸ்வத. அது 1 சொல்லியாச்சு. என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு தெரியல. ஒரே டிஸ்டர்ப்டா இருக்கும். சரி, இப்போ கல்யாணி அம்மாவை நான் கேட்ட கேள்வி என்னது அப்படின்னா, 3 அகாராந்த சப்தங்களை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கல்யாணி அம்மா கரெக்டா சொல்லியாச்சு. ஒரு சப்தம், அகாராந்த சப்தம் வந்து அஸ்வ சப்தஹா, அஸ்வஹா, அஸ்வௌ, அஸ்வாஹா, அந்த சப்தத்தை கரெக்டா சொல்லிட்டா. ஒரு சப்தம் என்னது? இப்போ இந்த இடத்துல பாதாஹா அப்படின்னு இருக்கு பாருங்க ஒரு வேர்டு. அப்ப அந்த பாதாஹா அப்படின்ற வேர்டு பகுவச்சனத்துல வந்திருக்கு, ப்ளூரல்ல வந்திருக்கு. அந்த சப்தம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அகாராந்த புல்லிங்க சப்தம் தான். பாத, பாத சப்தஹா, பாதஹ, பாதௌ, பாதாஹ. சரி, 2 சொல்லியாச்சு. சூரக கூட தானே சொல்லலாம். புறா யுத்த காலே சூரகவா. வெரி குட், வெரி குட். கல்யாணி அம்மா 3வது சப்தத்தையும் சொல்லிட்டா. என்னதுன்னா ஷூராஹா அப்படின்னு இருக்கு. அதுல ஷூரஹ அப்படின்னு வந்தது ஏகவச்சனத்துல பார்த்தோம்னா அது ஷூர சப்தஹா, அகாராந்தஹா, புல்லிங்கஹா. அப்போ ஷூரஹ, ஷூரௌ, ஷூராஹா. அப்போ 3 அகாராந்த புல்லிங்க சப்தங்களை சொல்லியாச்சு. வெரி குட், 100 out of 100, நல்லா சொன்னீங்கம்மா. இப்போ இந்த லெசனை உங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்க சில விஷயங்களை கவனிச்சுக்கலாம்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எந்த ஒரு லெசனை நீங்க தெரிஞ்சுக்கும் போதும் முதல்ல நீங்க பண்ண வேண்டியது அதனுடைய மீனிங்க 1க்கு 2 தடவை படிச்சிடணும். அந்த மீனிங்னுடைய அர்த்தங்கள் இங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்ல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மீனிங்க படிச்சிருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லெசனை 2 தடவை வாசிச்சுட்டு அந்த லெசனுக்கு நீங்க அர்த்தம் சொல்றதுக்காக ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி அர்த்தம் சொல்லணும்னு நினைக்கும் போது அப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு பதத்துக்கும் என்ன அர்த்தம், அது புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமா, அது சர்வநாம சப்தமா,
இல்ல அது சப்தத்துக்குள்ளேயே வராது, அது வந்து ஒரு தாத்துவா, புரியுறதா? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், புரியுறதா? அதுக்கப்புறமா சரி, சப்தத்தை பார்த்தாச்சு, தாத்துவை பார்த்தாச்சு. சப்தம் தாத்துவை பார்த்த உடனே அத்தோட விட்டுலாமா? அதுல இருக்கக்கூடிய அவ்யயங்கள் என்ன என்ன, உபசர்க்கங்கள் என்ன என்ன, அதுல இருக்கக்கூடிய ஏகவச்சனாந்த பதங்கள் எது, த்விவச்சனாந்த பதங்கள் எது, பகுவச்சனாந்த பதங்கள் எது, கிரியாபதங்கள் இப்படி இருக்கு. இந்த லெசனை கொடுத்திருக்காளே, இந்த லெசன் வந்து லட்லக்காரத்துல கொடுத்திருக்காளா, லங்குலக்காரத்துல கொடுத்திருக்காளா, லிட்டுலக்காரத்துல கொடுத்திருக்காளா? இப்ப இந்த லெசனை ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது என்ன கவனிச்சிருக்கலாம்? எல்லாமே லட்லக்காரா, புரியுறதா? அவ அவங்களுக்கு கன்ஃபியூஸே பண்ணல, புரியுறதா? அப்போ இது வந்து ஃபுல்லா பிரசன்ட் டென்ஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு லெசன். இது மாதிரி ஒரு லெசனை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுல இதானிம்னு இருக்கு, இதானிம்னா என்னது, இப்போ இது, அப்ப இப்போ இதுன்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது, இது என்னவா இருக்கும்? ஓஹோ, இது ஒரு அவ்யயம், சரி ஓகே. இதானிம் மாதிரியே ஒரு அவ்யயம் இருக்கா? இருக்கு, அதுனா அப்படின்ற ஒரு அவ்யயம் இருக்கு. இது மாதிரி வேர்டு பை வேர்டு நீங்க எப்போ ஒரு லெசனை எடுத்து என்ன சுவாமி, என்ன பட்டும் அதுனா என்ன சுவாமி, அதுனானா இப்போ இது. அப்போ இது மாதிரி நீங்க ஒரு வேர்ட் பை வேர்டா பாத்தீங்கன்னா அந்த லெசனும் உங்களுக்கு நல்லா புரியும், ஞானாபிவிருத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. தன்யோஸ்மிமா, தன்யோஸ்மி. ಧನ್ಯವಾದ 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 ಧನ್ಯವಾದ.